Good evening, students. I welcome you all for my channel Science with Elil. Kindly subscribe my channel and share with your friends. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் Thursday 2nd April சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், போர்டு எக்ஸாம் போகும்போது எப்படி பயப்படாமல் படிக்கணும், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரப்போகுது, இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸை இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ். இதில் கோல்டன் கொஸ்டின்ஸ்னு சம் கொஸ்டின்ஸை நான் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணுன்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தென் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4ல் என்ன மாதிரி 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டுன்றதை பார்த்துக்கணும். தென் யூனிட் 6, 7ல் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 8 மார்க்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் யூனிட் 8, 9, 10 ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் எது இம்பார்ட்டண்ட், 8 மார்க் எது இருக்குது இம்பார்ட்டண்ட்டுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்கணும், சரியா? தென் ஜியோகிராஃபியில் மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்குது. 7 யூனிட்ஸ்லையுமே எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 8 மார்க் இம்பார்ட்டண்ட் என்னன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்க்கணும். 4, 5, 6ல் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு. தென் 6 and 7 லெசன்ஸில் என்ன இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க் 8 மார்க்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணதில் எல்லா கொஷின்ஸையும் நீ படிச்சிட்டனா ஷியோராக 5 மார்க்கில் 10 5 மார்க் எழுதணும். அந்த 10 5 மார்க்கில் 10 out of 8 5 மார்க் நீ கண்டிப்பாக எழுதிடலாம். எல்லா கொஷின்ஸையும் படித்தனா 10 கொஷின் அட்டன் பண்ணுறதுல 8 5 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி டீட்டெயில் ஆன்சர் 8 மார்க் கொஷினை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இல்லை நான் கொஞ்சம் சிரமப்படுறேன், எல்லா கொஷின்ஸையும் படிக்க முடியாது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா, நான் கோல்டன் கொஷின்ஸ்னு பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் நீ படித்தாலே 10 கொஸ்டினில் 6 5 மார்க் கொஷின்ஸை உன்னால் அட்டன் பண்ண முடியும். 8 மார்க் கொஷின் ஒன்றை கண்டிப்பாக எழுதிட முடியும். சரி, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ஹிஸ்ட்ரியில் டைம் லைன் பார்க்கணும். தென் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் மேப் ஃபுல்லாக பார்த்துடணும். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துட்டேன்னா 5 மார்க்கில் 10ல் நீ 10ஐயுமே எழுதிட முடியும், 10ஐயும் கம்ப்ளீட்டாக எழுதிட முடியும், மேப்பையும் டைம் லைனையும் பார்த்துட்டேனா. அதே மாதிரி 8 மார்க்கில் 2 8 மார்க்கையும் எழுதிட முடியும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணினா 5 மார்க்கையும் 8 மார்க்கையும் பற்றி கவலையே உனக்கு வேணாம், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீ எழுதிடலாம். தென் கம்மிங் டு கிவ் ரீசன் அண்ட் சிவிக்ஸில் உள்ள கோல்டன் கொஸ்டின்ஸ், தென் எக்கனாமிக்ஸில் உள்ள கோல்டன் கொஸ்டின்ஸ், யூனிட் 1, 2, 3, 4, 5ல் உள்ள சிவிக்ஸில் உள்ள கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாரு. ஸோ இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் நான் தரோவாக படிச்சிடணும். படித்தேன்னா கண்டிப்பாக கோல்டன் கொஸ்டின் மட்டும் படித்தவங்களே 10 5 மார்க்கில் கண்டிப்பாக 6 5 மார்க் எழுதிடலாம் நீ. ஸோ அதை நீ கண்டிப்பாக படி. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் எல்லோரும் படிச்சிடலாம். ஓகே, ஸோ தரோவாக படிச்சுக்கிறணும். இந்த எக்கனாமிக்ஸில் சிவிக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்லோவாக படிக்கிறவங்க நல்லா தரோவாக படிச்சிட்டேன்னா நீ 5 மார்க் 8 மார்க் எழுதுறதுல பிரச்சனை இருக்காது. ஸோ இதெல்லாம் படிச்சிரு. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது 5 மார்க்கும் 8 மார்க்கும். எல்லா கொஷினையும் படிச்சிட்டேன்னா 10 out of 10 மேப்பையும் டைம் லைனையும் சேர்த்து பார்த்துட்டா 10 out of 10 5 மார்க் எழுதிடலாம், 2 8 மார்க்கும் எழுதிடலாம். ஹைலைட் பண்ணி காமிச்ச பிங்க் கலரில் உள்ளதை படித்தனா 10 5 மார்க்கில் 6 5 மார்க் கன்ஃபார்மாக எழுதிடலாம். மேப்பு டைம் லைன்லாம் அட்டென்ட் பண்ணினா 8 5 மார்க் கண்டிப்பாக எழுதிட முடியும், டீட்டெயில் 8 மார்க்கும் எழுதிட முடியும். தென் கம்மிங் டு டிஸ்டிங்யூஸ் அண்ட் கிவ் ரீசன் கொஸ்டின், இது ஜியோகிராஃபியில் தான் வரும். எந்தெந்த லெசனில் 7 லெசன்ஸ் இருக்குது, 7 லெசன்லையும் எந்தெந்த ரோமன் நம்பரில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் தரோவாக படிச்சிட்டனா கண்டிப்பாக அங்கேருந்து வர்ற கொஷினையும் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன? 2 மார்க்லையும் நம்ம ஹிஸ்ட்ரி 2 மார்க்கு, ஜியாகிரஃபி 2 மார்க்கு, சிவிக்ஸ் 2 மார்க்கு, தென் எக்கனாமிக்ஸ் 2 மார்க்குன்னு நான் டேப்லர் காலம் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அந்தந்த யூனிட்ஸோட நம்பரும் இருக்கும், எந்தெந்த கொஷின் படிக்கணும்னு அந்த கொஷின் நம்பரும் இருக்கும். இதை நீ ரெஃபர் பண்ணி தரோவாக புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன்னா 2 மார்க்கை எல்லாத்தையுமே நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை கைண்டாக ஃபாலோ பண்ணு. சரியா? இப்படி 2 மார்க் எல்லாத்தையும் படிச்சிட்டேனா, இங்கே நான் கொடுத்துருக்க 2 மார்க் எல்லாத்தையும் படிச்சிட்டேனா 10 2 மார்க்கில் 9 2 மார்க் கொஸ்டின்ஸை ஒன்றால் கண்டிப்பாக எழுத முடியும். சரியா? இன்னும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கே, அதை எப்படி? அதான் கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு தான் க்ளாஸரியை ரீட் பண்ணணும், பாக்ஸ் இடையில இருக்கிறத பற்றி அதெல்லாம் ரீட் பண்ணேன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டினையும் நீ எழுதிட முடியும். கண்டிப்பாக அட்டன் பண்ணிட, அட்டன் பண்ணாமல் வரக்கூடாது எந்த ஒரு கொஷினையும். சரி, இதெல்லாம் ஹை அச்சீவர்ஸ். நீ இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா 95+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இல்லை நான் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன படித்தா போதும் அப்படின்னா நீ மெயினாக இதைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின், தென் ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் மேப்பு, தென் ஹிஸ்ட்ரியில் டைம் லைனு இதை பார்த்துடணும். தென் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் உள்ள 5 மார்க் எல்லாம் படிச்சிடணும். 5 மார்க் ஹிஸ்ட்ரியில் எந்த லெசனில் படிக்கணும்? 1 2 3 6. ஜியாகிரஃபியில் 5 மார்க்கு 5 6 7. இந்த லெசனில் மட்டுமாவது படிச்சுட்டு போயிடணும், எல்லாத்தையும் படிக்க முடியாட்டனாலும். தென் 2 மார்க்கில் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் ஃபுல்லாக படிச்சிடணும். அட்லீஸ்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் 1 2 3 லெசன், ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸை தரவு பண்ணிட்டேன்னா நீ 2 மார்க்லேயும் மேக்ஸிமம் எழுதிடலாம். ஓகே. ஸோ பாஸ் மார்க் வாங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி நீ கண்டிப்பாக படித்தனா கண்டிப்பாக நீ 40+ வாங்க முடியும் 100க்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் மெயின். நீ புக் பேக் 1 மார்க்கை படிச்சுட்டு அப்புறமா இதில் உள்ள கொஷின்ஸு, மேப்பு, டைம் லைனை பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். டீடெயில் ஆன்சர் எழுதும்போதுலாம் ஸ்னாப்சிஸ் போட்டு எழுதணும், சைடு ஹெட்டிங் போட்டு எழுதணும், சைடு ஹெட்டிங்கை அண்டர்லைன் பண்ணணும், நீட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணேன்னா ஷியோராக 95 above உன்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Subscribe my channel. Share with your friends. Thank you.